ஹலோ! ஒரு குட்டி எக்ஸாம் டே விலாக் பார்க்கலாமா? என்னோடய சேனலில் போஸ்ட் பண்ணுற ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ இது தான். அண்ட் மற்றவங்களுக்கு வேணால் இது குட்டி சேனலாக இருக்கலாம். அண்ட் நமக்கு எப்போவுமே நம்ம க்ரியேட் பண்ண ஒரு விஷயம் பெருசாக தான் தெரியும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஐ எம் ஃபார் எவர் கிரேட்ஃபுல். 100+ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. அ வெரி பிக் தேங்க்ஸ். 100 ஒரு குட்டி நம்பர் கிடையாது, அது இவ்வளோ பேர் அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்து நான் எனக்கு நானே மோட்டிவேஷன் கொடுத்துட்டேன். முந்தின நாளே நான் வந்துட்டு இந்த டாக்குமெண்ட்ஸ் எடுத்து வைக்கிறது, ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் கழட்டி வைக்கிறதுலாம் பண்ணிட்டேன். பிகாஸ் லாஸ்ட் மினிட்ல உட்காந்துட்டு பென்னு காணும், பென்சில் காணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பதற டைப்பான ஒரு ஆள் கிடையாது. நெக்ஸ்ட் டே மார்னிங் எப்போவுமே என்னோடய டெய்லி ரொட்டீனில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு தண்ணி நான் குடிப்பேன். எதர் வந்து ஃபெனல் சீட், ஃபெனிகுரிக், இல்லைனா வந்து ஜீரா வாட்டர் கண்டிப்பாக குடிச்சிடுவேன். அப்படியே வந்து பேப்பரை தேடினா பேப்பரை காணோம். பேப்பர் லேட்டான்னு பார்த்தா இல்லை, நான் தான் சீக்கிரமாக எழுந்துச்சி உட்காந்துட்டேன். சரி, ஓகே, நம்ம வந்து லாஸ்ட் மினிட்ல இந்த ரிவிஷன் அந்த மாதிரிலாம் நான் எதுவும் பண்ண மாட்டேன். அட்லீஸ்ட் நம்ம மைண்டை வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த எக்ஸாம் தான் நம்ம எழுத போகிறோம், இப்படி இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ப்ரஷ்அப் பண்ணலாம், என் மைண்டை ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டேன். ஒரு 20 மினிட்ஸ் போல் இதை பண்ணிவிட்டு, ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம், பட் காலையிலேயே சீக்கிரமாக நான் குளிச்சுட்டு பேப்பர் வந்துருச்சு, அதையும் படிச்சுட்டு. இதில் வந்துட்டு எத்தனை பேர் நியூஸ் பார்ப்பாங்கன்னு தெரியல. இப்போல்லாம் நியூஸ் பேப்பரில் நியூஸை விட நிறைய ஃபோட்டோஸ் தான் இருக்குது. அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போயாச்சு. இன்றைக்கி தோசை. ஸோ தோசைனா முட்டை தோசை இல்லாமல் எப்படி பிரேக்ஃபாஸ்ட் முடியும்? முட்டை தோசையும் போட்டு, அதுக்கப்புறமா எங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து கரண்ட்டு கட், இன்றைக்கி ஷட் டவுன். ஸோ அதனால் லைட்னிங் கொஞ்சம் அங்கங்கே வந்துட்டு டிம்மாகவும் பிரைட்டாகவும் அப்படி மாறி மாறி வரும். தோசை கூட சட்னி, பொடி, அப்புறம் துவையல் எல்லாத்தையும் வச்சு சூப்பராக சாப்பிட்டுட்டு மறுபடியும் கொஞ்ச நேரம் வந்துட்டு நான் என்னோடய மைண்டை ப்ரஷ்அப் பண்ணிவிட்டு எக்ஸாமுக்கு அதுக்கப்புறமா தான் கிளம்ப ஸ்டார்ட் பண்ணேன். நான் வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் லாங் வீடியோவுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கும்போது எனக்கு வந்த ஒரு பெரிய டவுட் என்னென்னா, எப்படி எல்லோரும் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறாங்க? ஷார்ட்ஸ்னால் கூட டக்குன்னு வந்து நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுத்துடலாம். ஆனால் அந்த லாங் வீடியோக்கெலாம் எவ்வளோ நேரம் பேசணும், என்ன பேசணும், நம்ம பேசுகிறது வந்து அந்த வீடியோவோட சிங்க் ஆகுதா, இதெல்லாம் யோசித்து பேசுவாங்களா, நமக்கு தான் கஷ்டமாக இருக்கா, இல்லை எல்லாருக்குமே கஷ்டமாக இருக்கான்னு சொல்லிட்டு எனக்குள்ளே 1000 கேள்வி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. நான் வந்துட்டு இந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது பேக்ரவுண்டில் இந்த மாதிரி ரோட்டில் வண்டி போகிற சத்தம்லாம், இத்தனைக்கும் எங்கள் வீடு மெயின் ரோட்டில் இல்லாட்டா கூட வண்டி போகிற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. ஆனால் எத்தனை வாட்டி தான் நான் வந்துட்டு வாய்ஸ் ஓவர் மறுபடியும் கொடுக்குறது? ஏன்னா ஒரு வாட்டி பேசுனது நெக்ஸ்ட் டைம் பேச மறந்துடுறோம். அதனால் ஓகே, லெட் இட் பீரா அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். மாய்ஸ்சரைசர் வேறு கொஞ்சமாக தான் இருந்துச்சு. எப்படியோ போராடி இருந்ததை வச்சு மேனேஜ் பண்ணி போட்டு முடிச்சாச்சு. எப்போவுமே நான் எங்கே போனாலுமே கோ டு ஹேர் ஸ்டைல் எனக்கு போனிடெயில் தான். கைவந்த கலைன்னு சொல்ல முடியாது, எப்போயாச்சும் அது கூட எனக்கு சொதப்பிடும். ஃப்ரீ ஹேர் விட்டு போகணுன்னு எனக்கும் ஆசை தான். பிகாஸ் அன்றைக்கி நான் குளிச்சிருந்தேன், ஹேரும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃப்ரீ ஹேர் விட்டு போனால் அவ்வளோதான். ஸோ அதனால் நான் எப்போவுமே போடுற மாதிரியே போனிடெயில் போட்டுட்டு, எங்கள் அப்பா வேறு பேக்ரவுண்டில் சீக்கிரமாக கிளம்பு போகணும்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. உனக்கு பிடிச்சிருக்கா அப்போ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிற ஒரு ஃப்ரெண்ட் கண்டிப்பாக எல்லாருக்குமே இருப்பாங்க. அப்படி என்னோடய ஃப்ரெண்ட் எனக்கு கொடுத்தது தான் இந்த பர்ஃப்யூம் ஃப்ரம் பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ். இந்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டா. சூப்பராக ரெடி ஆகிட்டு ஃபிட் செக் பார்த்தாச்சு. ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டேன், என்னோடய கண்ணாடி. இது இல்லாமல் நான் போயிருந்தால் 3 மணி நேரம் சும்மா வேடிக்கை தான் பார்த்துட்டு வந்திருப்பேன். அதுவும் சிபிடி எக்ஸாம் வேறு. போட்டு கிளம்பிட்டு நம்ம லன்ச் சாப்பிட போயிடலாம். லஞ்சுக்கு ரைஸ், அதுக்கப்புறமா ஃபிஷ். கண்டிப்பாக வீக்லி 5 வாட்டியாவது ஃபிஷ் இல்லாமல் எங்களோட டெய்லி மெனு இருக்கவே இருக்காது. அப்புறமா ரைஸ் கம்மியாக வெஜிடபிள் அதிகமாக சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த வெஜிடபிள்னு பார்க்காமலே வீடியோ எடுக்கிற குஷியில் நிறைய எடுத்து வச்சிட்டேன். பார்த்தா பாவக்காய். பட் ஸ்டில் பரவாயில்ல, நிறைய காய்கறி சாப்பிட்றது தப்பு இல்லை. கஷ்டப்பட்டு எப்படியோ சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இப்போல்லாம் சாப்பிட்றத விட சாப்பிடும்போது அந்த பிளேட்டை அரேஞ்ச் பண்ணியிருப்போம்ல, அதை பார்த்தாலே ஒரு தனி சந்தோஷமாக சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்துச்சு, அப்புறம் போக போக டிராஃபிக் இல்லை. போகிற வழியெல்லாம் நான் நல்லா வேடிக்கை பார்த்துட்டே போனேன். ஒரு 45 மினிட்ஸ் டிரைவுக்கு அப்புறமா நாங்கள் சென்டர் ரீச் ஆகிட்டோம். இன்ஜினியரிங் காலேஜ் தான் என்னோடய சென்டராக போட்டிருந்தாங்க. அண்ட் த ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி. One eternity later. எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு ரிலாக்ஸேஷன், ஒரு மன நிம்மதி வரும் பாருங்கள். அதெல்லாம் வேர்ட்ஸால் கண்டிப்பாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவே முடியாது. கிளம்புறப்பவே ஒரு 6:30 ஆகிடுச்சு. ஸோ அது ஒரு அந்தி மாலை நேரம். ஸ்கையாக இருக்கட்டும், சும்மாவே எங்கள் ஊர் எந்த பக்கம் திரும்பினாலும் குளம், ஆறு, அதுக்கப்புறமா மலை அப்படி தான் இருக்கும். அதனால் அப்படியே அந்த ஒரு ரிலாக்ஸேஷன் ஃபீலில் அந்த ட்ரைவ் சூப்பராக இருந்துச்சு. அப்படியே வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். டின்னருக்கு அம்மா சப்பாத்தி உருட்டி வச்சுருந்தாங்க. போயிட்டு அதை கடகடன்னு போட்டு எடுத்துகிட்டு, ரொம்ப நாளாக பன்னீர் எங்கள் ஃப்ரிட்ஜில் தூங்கிட்டே இருந்துச்சு. சரி, அதுக்கு ஒரு முழிப்பு காட்டுவோன்னு சொல்லிவிட்டு அதை எடுத்து ரோஸ்ட் பண்ணிட்டேன். எனக்குமே ரொம்ப நாளாக அந்த பன்னீர் ரோஸ்ட் சாப்பிட்ணும். இன்றைக்கி வர எக்ஸாம் முடிச்சிருக்கோம். சரி, நமக்கு நாமே ஒரு
செல்ஃப் கிஃப்டிங் மாதிரி செல்ஃப் குக்கிங் பண்ணி இந்த பன்னீர் ரோஸ்ட் சாப்பிட்டாச்சு. கூடவே எக் இருந்துச்சு, சப்பாத்தி, எக், பன்னீர் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சு இன்னையோட டே எனக்கு இப்படி தான் முடிஞ்சுது. அண்ட் இதேமாதிரி இன்னொரு வீடியோ வருமானு எனக்கு தெரியல. ஆனால் இதேமாரி வேறு ஒரு புது வகையான வீடியோ கண்டிப்பாக நான் வந்துட்டு போடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பாருங்கள். டாட்டா பாய்.